கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பெறுவது தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. முதல் ராசியாக வரக்கூடியது புத்தாண்டு ராசியிலே முதல் ராசியாக வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு பொதுவான பலன் தாங்க. இந்த பொதுவான பலனே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக வரும் என்பதற்காக தான். ஏன்னா தமிழ் புத்தாண்டு தமிழோட கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆண்டாக பிறக்கிறதுன்னு வச்சுங்க. அது செவ்வாய்க்கிழமை என்று பிறகுது. ஏன்னா செவ்வாய்னாவே முருகனோட ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமைனா முருகனோட தன்மை. அப்போ தமிழோட கடவுளே முருகன் பெருமாள் தான். அப்போ அந்த ஒரு நன்னாளில் இந்த தமிழ் வருட பிறக்கிறது. இந்த தமிழ் வருட பலனை சொல்வதில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு இந்த பொதுவான ஒரு ராசி பலனை அது இந்த ராசி பலன் கேட்கக்கூடிய நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு மன சந்தோஷம் கொடுக்குறதுன்னு வச்சுங்களேன். இப்போ முதல் ராசியாக மேச ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். இப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா வருட முதல் நாள் அன்றுமாக பிறக்கும்போது 9:32 சூரிய பகவான் வந்து மேச ராசியில் அமர்கிறார். காலை சூரிய உதயம் என்று பார்க்கும்போது 6:07 சூரிய உதயம் ஆகுது. அப்போ அந்த லக்னமும் பார்த்தா மேச லக்னம். மேச ராசியில் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியை பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான், மேசத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 12 போய் விரயத்தில் இருக்கார். அதே மாதிரி அன்றைய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குதுன்னு வச்சுங்களேன். சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறக்குது வேறு. அப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய மேச ராசிக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் வந்து லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடியது எதில் லாபம் இருக்கும் அப்படின்னா, அதாவது வண்டி வாகனம், சொத்து, சொந்த பந்தம், உறவினர்கள் சொல்லக்கூடியது, ஒரு பொது நிகழ்வு, அதாவது ஒரு விசேஷ போக்குவரத்து, இந்த மாதிரி ஒரு இதிலாம் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நிகழ்வையெல்லாம் கொடுக்கும். மன நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது சுப விரயங்கள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு ஏன் கேட்குறீங்கன்னா, 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் 11 போய் உட்காந்துட்டார் ராகுவோட சேர்க்கை பெற்று. அப்போ கொஞ்சம் சுப செலவுகளோட கொஞ்சம் பிரம்மாண்டமான செலவு செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது உங்களுக்கு செலவு வந்து வரவுக்கு மீறிய செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் போய் தன் ராசிக்கு 12 செவ்வாய் பகவான் மீனத்தில் போய் அமர்ந்துட்டார். யாரோட சேர்க்கை பெற்று? புதன் பகவான் சனி பகவானோட சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ புதன் என்பது 3க்கு உடையவன், 6க்கு உடையவன், சனி என்பது 10க்கு உடையவன், 11க்கு உடையவன், 12 போய் விரயத்தில் இருக்கார். அப்போ மேச ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் விரயச்சனி வேறு நடக்குது. அப்போ ஒரு விரயத்தை கொடுக்கும். அப்போ எது மூலிமா கொடுக்குதுன்னா, குடும்ப உறவு மூலிமா கொடுக்குது, பொது தொடர்பு மூலிமா கொடுக்குது, ஒரு வண்டி வாகனத்து மூலிமா கொடுக்குது, ஒரு வீடு கட்டுறது மூலிமா கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது. அது ஒன்றுக்கும் மேற்பட்ட செலவும் கொடுக்கும்னு சொல்லுது. ஏன்னா பூர்வ புண்ணிய அதிபதியாக வரக்கூடிய உங்களோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களோட ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார், உச்சம் பெற்றிருக்கார். அப்போ குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களோட ராசியிலே மேச ராசியிலே சுக்கிர பகவானோட குடும்பாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அதிபதி கலஸ்தரஸ்தானம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கனால மனைவிக்காகவும் மனைவி குடும்பத்துக்காகவும் இப்படி மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பிறக்கிறது. வருடமே சுப செலவுகளை நோக்கி இந்த ஜாதகர் பயணிக்கிறார். அப்போ மேசராசிக்கு ஆதாயம் பார்த்தீங்கன்னா 11% ஆதாயம். அதாவது உங்களுக்கு வந்து 11 ஆதாயம் இருக்குது, 5 தான் விரயம் இருக்குதுன்னு சொல்லுது. அதாவது இந்த ஆண்டு ஆதாயமும் விரயமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 ஆதாயம் 5 விரயம்னு சொல்லுது பஞ்சாங்கம். அப்போ 11 ஆதாயம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தொழில் வந்து லாபத்தை கொடுக்குது.
அப்போ கூட்டு பிஸ்னஸ்னாலே ஒரு லாபத்தை கொடுக்குது. அப்போ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு லாபம் இந்த ஆண்டு அதிகமாக கிடைக்கிது. அதிகமாக கிடைக்கும்போது அது செலவும் பண்ணுறக்கூடிய ஒரு தன்மை. அதாவது எவ்வளோ செலவு பண்ணி ஒரு 5 தான் உங்களுக்கு விரை செலவுன்னு வருது. அப்போ 6% மிச்சமாகுது. அப்போ ஒரு ₹11 வந்து பார்த்திங்கன்னா ₹5 தான் செலவு. அப்போ மீதி ₹6 மிச்சமாகுதுன்னு சொல்லுது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டில் பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து வரவை நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன். வரவு தான் சேமிப்பாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கனால, ஏன் சேமிப்புன்னு சொன்னீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனி, அதாவது 7.5 சனின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டுகள் சேமிப்பு உருவாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 12ஆம் இடம் விரயச்சனி நடக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு சேமிப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லது என்ற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கேன். அதே மாதிரி சேமிக்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வரவுக்கு மீறி செலவு பண்ணால் கூட அதில் வந்து மிச்சமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிச்சமாகக்கூடிய தன்மைனா 6 இது ஒரு 11% வரும், 5% செலவுங்கும் போது ஒரு ₹6 மிச்சமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் பிறக்குது. அது தமிழாண்டு சித்திரை மாதமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக பிறக்குது. உங்களோட ராசியோட பலனும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. முதல் ராசிக்கு ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று உங்களோட ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால, அதனால் உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்குது, செலவு குறைவாக தான் இருக்குது. அது சுப செலவாக இருக்குது. அது உங்களோட வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, வீடு கட்டக்கூடிய தன்மை இந்த ஆண்டில் எல்லாமே ஒரு சுப செலவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.